தொடர்ந்து இங்கே ஸ்டுடியோவில் இருந்து மட்டும் இல்லாமல் நியூஸ் தமிழ் களத்தில் முழு உழைப்பை போட்டு இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கப்படக்கூடிய வேலையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் மனசில் என்ன இருக்குது, அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் மக்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து தெரிந்து வரணும் அப்படின்ற வகையில் தேர்தல் பயணம் முதற்கொண்டு பல முறை களத்தில் இருந்து நியூஸ் தமிழ் மக்களுடைய மனசை எதிரொலித்திருக்கு. அடுத்ததாக நம்ம இப்போது பார்க்க போகிறது கோவையிலேருந்து அருண் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். அருண், குட் மார்னிங். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி இருக்குது? கௌதமி வணக்கம். அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள், குறிப்பாக கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு, தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர், இப்படி 10 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் இன்றைய தினம் இன்னும் சில நிமிடங்களில் சுமார் 8 மணி அளவில் இன்றைய தினம் இந்த வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. முதலில் 8 மணி அளவில் தபால் வாக்குகளானது எண்ணப்பட இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய 27 லட்சத்தி வாக்குகளில் 84% வாக்குகளானது பதிவானது. 10 தொகுதிகளுக்கும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 முதல் 20 சுற்றுகள் வரை, அதாவது 20 மேசைகள் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 14 முதல் 28 சுற்றுகள் வரையானது இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. 19 சுற்றுகள் வால்பாறைக்கு குறைந்தபட்சமாகவும், அதேபோன்று 28 சுற்றுகள் என்ற அடிப்படையில் கவுண்டமலை மற்றும் சூலூர் தொகுதிகளுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. அனைத்து வாக்கு எண்ணிக்கையிலும் ஒவ்வொரு அந்த வாக்குப்பதிவு மையங்களிலும் அந்த வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் என்பவர் அமைக்கப்பட்டிருக்கிறார். 10 வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள். அதேபோன்று அந்த ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் வேட்பாளர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு உள்ளே செல்லக்கூடிய அனைத்து முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அவர்களுக்கான QR கோடு அச்சிடப்பட்ட அந்த அடையாள அட்டையை கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். அது முழுமையான சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோன்று பேனா, பென்சில், செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எந்த பொருட்களும் உள்ளே கொண்டு செல்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளாகத்திற்கு உள்ளாக 3 அடுக்கு பாதுகாப்பும், வளாகத்திற்கு வெளியாக 5 அடுக்கு பாதுகாப்பும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த அரசு தொழில்நுட்ப கல்லூரி அந்த மைதான வளாகத்திற்கு உள்ளே வெளியே என சுமார் ஒரு 500 மீட்டர் சுற்றளவிற்கு போக்குவரத்து என்பது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. வெளி வாகனங்கள், எந்த ஒரு வாகனங்களும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த வாக்கு எண்ணிக்கை சமயத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அனைத்து வாகனங்களும் தீவிர தணிக்கைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. 2 நுழைவாயில்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான நுழைவாயிலை பொறுத்த வரைக்கும் இங்கு காவல்துறை உயர் அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள், அதேபோன்று வேட்பாளர்கள் வாகனம், இது மட்டுமே இந்த பிரதான நுழைவாயில் அனுமதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மற்றொரு 2வது நுழைவாயிலானது அமைக்கப்பட்டு அங்கு சீஃப் ஏஜென்ட் அவர்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. எந்த ஒரு வாகனத்திலும் எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்களும் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு தான் இங்கு பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 35 தொகுதிகள் என்பது பதட்டமானவை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் கோவையை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு தொகுதி அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதனை அடுத்துதான் இங்கு அதிக அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் கூட இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 8 மணி அளவில் தபால் வாக்குகளானது எண்ணப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில். நன்றி. கோவையில் அந்த நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி ஏற்பாடுகள் இருக்கு, முழுமையான விவரங்களை வழங்குனீங்க. நன்றி அருண்.